பாரதத்திலே ஏதோ ஒரு மூலையில் இருக்குது, நம்ம ஏதோ ஒரு மூலையில் இருக்கோம். நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் நாம் இருக்கோம். வடகிழக்கிலே ஜெயந்தி சக்தி பீட்டத்துக்கு வந்து நாம் அம்பாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா, அம்பாள் கூப்பல்லைனா இந்த க்ஷேத்திரத்தில் நாம் காலடி எடுத்து வச்சிருக்கவே முடியாது. பரிபூர்ணமான தேவியோட கிருபா கட்டாட்சந்தான். யார் வரணும், எப்போ வந்து தன்னை தரிசனம் பண்ணணும், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யாருன்னா அம்பாள் தான். எக்ஸிக்யூஷன் மாத்திரம்தான் நாம் பண்ணுறோம். எத்தனையோ பேர் கடைசி நேரத்தில் வர முடியாமல் கேன்சல் ஆகி தரிசனம் பண்ண முடியாத போனவா எத்தனையோ பேர் இருக்கா. நினச்ச மாத்திரத்தில் வந்து தரிசிக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் இதெல்லாம் கிடையாது. நாம் நினச்சோமா உடனே டிக்கெட்டை புக் பண்ணினோமா கிளம்பினோமா வந்தோமான்னு பார்த்துட்டு போகிற க்ஷேத்திரங்கள் இது எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க அம்பிகையின் பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் இருந்தால் மட்டும்தான் இந்த க்ஷேத்திரங்களை எல்லாம் நாம் தரிசனம் பண்ண முடியும். இந்த இடத்துக்குள்ளே முதல்ல நுழையவே முடியும் நாம். ஏன்னா இன்னைக்கு காலம்பரையே ஒரு ஷாக்கு. வேன் வந்து நேற்று சொல்லிட்டு தான் இறங்கியிருக்கோம், திடீர்னு வந்து வேன் வரலன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? 5 மணி நேரம் டிராவல். நல்ல வேலை அவர் நமக்கு வேற வேன் அமைச்சு கொடுத்துட்டார். அம்பாளுடைய அனுகிரகம். அப்போ அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டே தான் இருந்து, அம்மா உன்னை நம்பி தான் வந்திருக்கோம், இத்தனை பேர் உன் தரிசனத்தை நீ தான் கொடுக்கணும், நீ அனுகிரகம் பண்ணலைன்னா வேற ஒருத்தரும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டே தான் இருந்தோம். அந்த மாதிரி முழுக்க முழுக்க அவள் கருணையினால மட்டுமே, நம் முயற்சின்னு இருந்தால் கூட அவள் கருணையினால மட்டும்தான் இந்த க்ஷேத்திரங்களை எல்லாம் நாம் தரிசனம் பண்ணியிருக்கோம். நேத்திக்கு காமரூபத்திலே விளங்கக்கூடிய காமாக்கியாவினுடைய தரிசனம், இன்னைக்கு ஜெயந்தி சக்தி பீட்டத்தோட தரிசனம். காமாக்கியாவை பற்றி சொல்லறதுக்கு நிறைய இருக்குது. காமாக்கியா தந்திரமே முழுக்க முழுக்க காமாக்கியாவோட ஸ்வரூபத்தை விசேஷமாக சொல்லுறது. காளிகா புராணத்திலே முழுக்க காமாக்கியா ஸ்வரூபத்தை தான் சொல்லியிருக்கா. 2வது பாகம் காளிகா புராணத்தின் உத்தர பாகம் முழுக்க முழுக்க காமரூப க்ஷேத்திரத்தினுடையதான் ஒரு வர்ணனை தான். தேவி பாகவதத்திலே பூலோகே க்ஷேத்திர ரத்னம் அப்படின்னு காமாக்கியாவை தான் விசேஷமா தேவி சொல்லியிருக்கா. இப்படி அநேக வடிவங்கள் காமாக்கியாக அநேக ரூபங்கள் உண்டு. பொதுவா எல்லோருக்கும் அம்பாள் வந்து எப்படி இருப்பாங்கிறத மறுபடியும் சொல்றேன் நான். ஏன்னா இந்த தியானமானது காமாக்கியாவோட தியானம் அதி விசேஷமான ஒரு தியானம் இது. பிரபின்னாஞ்சன சங்காஷாம் நீலஸ்திக்த சிரோருகாம் ஷட்வக்திராம் துவாதசபுஜாம் அஷ்டாதச விலோச்சனாம். அதாவது பிரபின்னாஞ்சன சங்காஷாம், அப்படி உருக்கின மை எப்படி இருக்குமோ அந்த மை மாதிரி பிரகாசிக்க கூடியதான கண்ணங்கரேல்னு கருத்த திருமேனி கொண்டவளா தான் காமாக்கியாவை சொல்லியிருக்க தியானத்திலே. பிரபின்னாஞ்சன சங்காஷாம், மை எப்படி கண்ணங்கரேல்னு இருக்குமோ மை போல் கருத்த திருமேனி கொண்டவள். நீலஸ்திக்ன சிரோருகாம் ஷட்வக்திராம் துவாதசபுஜாம் அஷ்டாதச விலோச்சனாம். நீலஸ்திக்த சிரோருகாம் அப்படின்னா தேவியினுடைய திருமேனியானது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த அப்படி அம்பாளுடையதான கூந்தலானது நீலவர்ணத்தோடு நீலோத்பல புஷ்பம் மாதிரி விளங்கக்கூடிய அடர்த்தியான கூந்தலை கொண்டவள். ஷட்வக்திராம் 6 முகத்தை கொண்டவள். துவாதச புஜாம் 12 கரங்களை கொண்டவள். அஷ்டாதச விலோச்சனாம் ஒவ்வொரு முகத்திலேயும் 3 கண்ணு 18 கண்களை கொண்டவள். 6 முகமாம், 5 முகம் இப்படி இருக்கு, ஒரு முகம் மேல் நோக்கி இருக்கு. ஒவ்வொரு முகத்திலேயும் 3 கண்களை கொண்டவள். அஷ்டாதச விலோச்சனாம் 18 கண்களை கொண்டவள். பிரத்யேகம் ஷட்சு சீர்ஷேஷு சந்திரார்த்த கிருதசேகராம் மணிமாணிக்ய முக்தாதி கிருதமாலா முரஸ்தலே. ஒவ்வொரு சிரசிலையும் சந்திரகலையை சூடி இருக்காளா. 6 தலை, 6 தலையிலே 6 தலையினுடைய கிரீடத்திலையும் தனித்தனி பிரத்யேகம் சிரசு ஷடசு சீர்ஷேஷு சந்திரார்த்த கிருதசேகராம் அப்படின்னு ஒவ்வொரு சிரசிலேயும் 6 சந்திர பிறைகளை தனித்தனியா சூடி இருக்கா. இதை ஏன் எதனால 6 சந்திர பிறை? அப்போ 6 தேவியினுடைய ஐக்கியமா ஏகமா காமாக்கியா இருக்கா. அம்பாள் வந்து ஒரு மகாவித்யை இல்லை, 6 மகாவித்யைகளுடைய ஐக்கியமாக இருக்கிறதுனாலே தான் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு மகாவித்யினுடைய ஸ்வரூபத்தை நமக்கு சொல்லறது. மணிமாணிக்ய முக்தாதி கிருதமாலா முரஸ்தலே அப்படின்னு தன்னுடைய தேகத்திலே முத்துக்களால் ஆன மாலைகளை எல்லாம் தரிச்சவளாக பரமேஸ்வரியானவள் பிரகாசிக்கிறா அப்படின்னு. கண்டேச்ச விப்ருதிம் நித்யம் சர்வாலங்கார பூஷிதாம் புஸ்தகம் சித்த சூத்ரஞ்ச பஞ்சபானஸ்து தம் ததா கட்கம் சக்திம் ச சூலம் ச விப்ருதிம் தட்சிணே கரேஹே அப்படின்னு அம்பாள் சர்வாபரண பூஷிதையாக வலது பக்கம் விளங்கக்கூடிய 6 கரங்கள்ல புஸ்தகம், ஜபமாலை,
5 புஷ்பபானங்கள், வாள், சக்தி, சூலம். சக்திங்கிறது வேல், வேல் சூலம். இந்த ஆயுதங்களை தரிச்சவளா இருக்கா. இடது பக்கம் விளங்கக்கூடியதான கரங்களிலே அக்ஷமாலாம் மகாபத்மம் கோதண்ட சாபயம் ததா சர்ம பஷாத் பினாகம் ச பிப்ருதிம் வாமபாணிபிகி. அக்ஷமால, தாமர புஷ்பம், கோதண்டம், அபயமுத்ர, கேடயம், பினாகம் அப்படின்னு இடது பக்கம் 6 கரங்கள்ல இந்த 6 ஆயுதங்களும், வலது பக்கம் 6 கரங்கள்ல இந்த 6 ஆயுதங்களையும் ஏந்தினவளாக 6 முகத்தோடு சுக்லம் ரக்தம் ச பீதம் ச ஹரிதம் கிருஷ்ணமேவச்ச விசித்திரம் கிரமதா அப்படின்னு 6 முகம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. அம்பாள் 6 முகமும் 6 நிறம். சுக்லம் வெளுப்பு, சிகப்பு, மஞ்சள், பச்சை, கருப்பு, மேல இருக்கிறது பல்வேறு வகையான ரெயின்போ கலர், வானவில் கலர். அந்த மாதிரி 6 ஒரு அத்தனை வர்ணங்களும் சேர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அப்படி 6 முகமும் 6 நிறத்தில் இருக்கு. அந்த 6 அம்பாள் 6 சுக்லம் மாகேஸ்வரி வக்திரம். வெளுப்பா இருக்கிறது மாகேஸ்வரி அப்படின்னு பேர் அந்த அம்பாளுக்கு. சுக்லம் மாகேஸ்வரி வக்திரம் காமாக்கியா ரக்தமுச்சியத்தே. காமாக்கியாக்கு ரக்தம் போலே சிவந்து விளங்கக்கூடிய முகம். மகேஸ்வரி வெளவெளேர்னு இருக்கா. பரமேஸ்வரன் எப்படி வெளவெளேர்னு இருப்பாரோ அதுபோல மகேஸ்வரி வெளவெளேர்னு இருக்கா. காமாக்கியா எப்படி இருக்கா? ரத்தம் போலே சிவந்த வர்ணத்தை உடையவளாக. திரிபுரா பீத சங்காஷா. திரிபுரை எப்படி இருக்கா? மஞ்சள் வர்ணத்தை உடையவளாக. அவள் முகம் மஞ்சள் வர்ணத்தை உடையதாக இருக்கு. சாரதா ஹரிதா ததா. பகவதி சாரதா பச்சை வர்ணத்தை உடைய முகத்தை கொண்டவளா இருக்கா. கிருஷ்ணம் காமேஸ்வரி வக்திரம். காமேஸ்வரியின் வக்திரமானது கருப்பா கண்டங்கரேல் இருக்கு. சண்டாயாகா சித்திரமுச்சியத்தே. சண்டா அப்படிங்கிற மூர்த்தியினுடைய வடிவமானது பல்வேறு வகையான வர்ணங்களோடே விளங்குறது. இப்படி 6 முகத்திலே 6 நிறத்தோடே விளங்கக்கூடிய 6 மகாவித்யைகளுடைய ஐக்கியமா ஏகமா அந்த பகவதி சிம்ம வாகனத்திற்கு மேலே மகாசவமானது விளங்க, அந்த சவத்திற்கு மேலே தாமரை புஷ்பம் விளங்க, அந்த தாமரை புஷ்பத்தின் மேலே பராசக்தி யோகமாயா சச்சிதானந்த ரூபிணி அகண்ட சச்சிதானந்தமய பரபிரம்மஸ்வரூபமான சாட்சாத் பகவதி காமாக்கியா. அவளேதா சிவம், அவளேதா சக்தி, அவள்தான் சிவசக்தி ஐக்கியம், அவள்தான் இந்த பிரபஞ்சம், அவள்தான் நீங்க, அவள்தான் நான். அந்த எவளை தவிர இந்த உலகிலே வேறொன்று கிடையாதோ அந்த அம்பிகை அந்த ரூபத்திலே, காமகிரியிலே, காம ரூபத்திலே, அந்த காமாக்கியா க்ஷேத்திரத்தில் இருக்கா. அந்த பராசக்தி விசேஷமா சிம்ம வாகனத்திலே இருக்கா, சவ வாகனத்திலே இருக்கா, தாமர புஷ்பத்தில் இருக்கா. 3. முதல்ல சிம்ஹம், சிம்ஹத்துக்கு மேல சவம், சவத்துக்கு மேல தாமரப்பூ. இது எதை குறிக்கிறது? சிம்ஹம் சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபம். மகாவிஷ்ணு தபசு பண்ணி அம்பாளுக்கு வாகனமா இருக்கக்கூடிய வரத்தை பெற்றார். சிம்ஹ பூஜை பண்றா இல்லையா? அம்பாளுக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி சிம்ஹத்தை பூஜை பண்ணுவா. என்ன மந்திரத்தை பண்ணி சிம்ஹத்தை பூஜை பண்றான்னு? நரசிம்ஹருடைய மந்திரத்தை சொல்லிதான் சிம்ஹத்துக்கு பூஜை. இங்க ஒடிஷாவிலே, வங்காளத்திலே, அசாம்லாம் நிருசிம்ஹ மந்திரத்தினாலே சாட்சாத் பகவான் நிருசிம்ஹர் அம்பாளை சிம்ம வாகனமா தாங்கறர் மகாவிஷ்ணு. அப்படின்னா எப்பேற்பட்ட சச்சிதானந்தமயமான மூர்த்தியவோ. அந்த சிம்ஹத்துக்கு மேல சவம் இருக்கு. அந்த சவம் யாரு? சாட்சாத் பரமேஸ்வரர். அந்த மகாதேவ பரமேஸ்வரன் அவரே சவரூபத்திலே விளங்க, அவர் நாபியிலிருந்து தாமரை கிளம்புறது. அந்த தாமரை சாட்சாத் பிரம்மா. அப்படி அந்த சிம்ஹத்திற்கு மேலே சவம் விளங்க, சவத்திற்கு மேலே தாமரை விளங்க, தாமரைக்கு மேலே சாட்சாத் 6 முகங்களோட 12 கரங்களோடு அஞ்சனம் போல் கருத்த திருமேனி கொண்டவளாக, மை போல் கருத்த திருமேனி கொண்டவளாக காமேஸ்வரி, காமரூபேஸ்வரி, காமாக்கியா பிரகாசிக்கிறா. அதாவது சமஷ்டியா இருக்கும் பொழுது, வியஷ்டியா பிரிஞ்சிருக்கும் பொழுது எப்படின்னா அவளுக்கு 3 வடிவம். சிம்ஹத்துல மாத்திரம் தனியா இருக்கும் பொழுது அவளுக்கு சண்டி அப்படின்னு பேர். தாமர புஷ்பத்துல மாத்திரம் இருக்கும் பொழுது அவளுக்கு திரிபுர சுந்தரி அப்படின்னு பேர். அப்போ பரம சௌமியமா இருப்பாளா. தாமர புஷ்பத்தாலான மாலையை போட்டுண்டு 4 கரத்துல பாஷாங்குஷத்தையும் கரும்பு வில்லையும் தரிச்சுண்டு பரம சௌமியமா இருப்பாளா. சவத்திலே மாத்திரம் இருக்கும் பொழுது அவளுக்கு சாமுண்டா அப்படின்னு 3 வடிவம். இந்த 3 வடிவம் தான்
காமாட்சியினுடைய 3 வடிவங்கள். சௌபாகிய சிந்தாமணியிலே காமாட்சியினுடைய ரூபத்தை வர்ணிக்கும் பொழுது பிரதமம் தூ மகாலட்சுமி, த்விதீயம் திரிபுராம்பிகா, திருத்தீயம் சேதி சாமுண்டா அப்படின்னு காமாட்சிக்கு முதல் வடிவம் சண்டி, 2வது நாம தரிசனம் பண்ணக்கூடிய லலிதாம்பிகை, காஞ்சிபுரத்திலே லலிதாம்பாளா தான் இருக்கா, லலிதா பரமேஸ்வரி ஸ்வரூபம், 3வது சாமுண்டா அப்படின்னு சமஷ்டியா இருக்கும் பொழுது காமாக்கியாவும் வியஷ்டியாவும் திரிபுரா, சாமுண்டா, சண்டி அப்படிங்கிற 3 வடிவத்தில் இருக்கா. பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருத்து அப்படின்னா கழுத்தில் போட்டுருக்கிற தாமர மாலையை கழட்டி விசிறி எரிஞ்சுப்ட்டு சிம்ம வாகனத்தில் ஏறி பக்தர்கள் கஷ்டத்தை அழிக்கிறதுக்கு அம்பாள் புறப்பட்டு போயிடுவா அப்படின்னா அந்த ஒரு சரித்திரத்தை தான் இப்போ ஜெயந்தி பீட்டத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லோரும் காமாக்கியா ரொம்ப தந்திரசாஸ்திரத்தினால வழிபடக்கூடிய மூர்த்தியாக இருக்காளே, அந்த அம்பிகையின் கருணை நமக்கு கிடைக்குமா? அவள் உபாசனை இவ்வளவு கஷ்டமாக இருக்கே, மிருகபலியெல்லாம் அந்த க்ஷேத்திரத்தில் கொடுத்து அம்பாளை எல்லாம் ஆராதிக்கிறாளே அப்படின்னு ஒரு சந்தேகமானது தட்சிண பாரதத்தில் சேர்ந்தவாளுக்கு இருக்கு. உத்தர பாரதத்து இங்கே இருக்கிற வாளுக்கு எல்லாம் இல்லை, இங்கே இருக்கிற வாளுக்கு இவதான் அம்மா, இவளுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நமக்கெல்லாம் அந்த ரூபத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த சரித்திரத்தை தான் சொல்ல போகிறேன் இப்போது. தன் பக்தனுக்காக எப்படி தேசம் விட்டு தேசம் அம்பாள் எப்படி போனா, ஒரு ஸ்டேட்டிலிருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி ட்ராவல் பண்ணினாங்கிறது தான். அதாவது இந்த காமாக்கியாவை சுற்றி 8 மகாசக்திகள் இருக்கா. தசமகா வித்யைகளை தவிர 8 சக்திகள் உண்டு. அதிலே பார்த்தோன்னா குப்தகாமா, ஸ்ரீகாமா, விந்தியவாசினி, கோட்டீஸ்வரி, வனதுர்கா, பததுர்கா, தீர்கேஸ்வரி, புவனேஸ்வரி அப்படின்னு 8 மகாசக்திகள் சூழ. தீர்கேஸ்வரி இங்கிருந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிஸ்டன்ஸில் தீர்கேஸ்வரி சந்நிதி இருக்கு. வனதுர்கா அங்கேயே இருக்கா, பததுர்காவும் அங்கேயே இருக்கா, புவனேஸ்வரி மேலே இருக்கா. அந்த மாதிரி 8 மகாசக்திகள் சூழ மத்தியத்திலே லலிதா மகா திரிபுர சுந்தரியா காமாக்கியா இருக்கா. பீகாரிலே இது நடந்து 1500 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சரித்திரம். இது பரதேவதையின் கருணையானது எப்படிப்பட்டதுன்னு சொல்றதுக்காக வேண்டி பீகாரிலே ரகசூ பகத் அப்படின்னு ஒரு மகாத்மா. அவர் எப்படின்னா பரதேவதையின் பாதத்தை தவிர வேற சிந்தனை இல்லாதவர், துர்கா பகவதியை விசேஷமாக உபாசிக்கக்கூடியவர். இப்போ மாதிரி நேபாளம் தனியா பாரதம் தனியா இருந்தது எல்லாம் கிடையாது, ஒன்னாதான் இருந்தது. நேபாளத்தின் வழியாத்தான் பீகார்ல இருந்து காமரூபத்துக்கு வரக்கூடிய வழியானது உண்டு. அப்படித்தான் நாராயணி நதின்னு ஒரு நதி உண்டு. அந்த நதியை தாண்டித்தான் என்ன பண்ணுவா, மகதத்திலே, மகதம்னு பேரு, பீகாருக்கு மகத தேசம்னு பேரு, அதை தாண்டி என்ன பண்ணுவா, அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்கு போவா. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, அம்பாளை தவிர வேற சிந்தனை இல்லாத என்ன பண்ணுவார், எப்போதும் அந்த நாராயணி நதியை தாண்டி காமாக்கியாவை தரிசனம் பண்ணிட்டு அடிக்கடி வந்துன்னு இருப்பார். காமாக்கியா மேல அபரிமிதமான பக்தி. அவருக்கு எந்த மந்திர சாஸ்திரமும் தெரியாது, எந்த உபாசனா மார்க்கமும் தெரியாது. அம்பாளுடைய பாதத்தை தவிர வேற எந்த விதமான சிந்தனையுமே அவருக்கு கிடையாது. அப்பேற்பட்டதான ஒரு மூர்த்தி, அப்பேற்பட்ட ஒரு பக்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு சமயம் மகத தேசம் முழுக்க ஒரே வறட்சியும் பஞ்சமுமா போயிடுது. மகத தேசம் முழுக்க ஒரே வறட்சி பஞ்சம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ என்ன ஆறுது, எல்லா இடத்திலையும் ஒரே வறட்சியும் பஞ்சம். ராஜாவின் கஜானாவிலே கூட பைசா இல்லை. ராஜா கஜானால இருந்தா தானே மக்களை போஷிக்க முடியும். அங்க கூட ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு கூட தன் மக்களுக்கு, தன் தேசத்திலே விளங்கக்கூடிய மக்களுக்கு ஆகாரம் போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ இவருடைய ஆசிரமத்திலே, இவர் ஆசிரமம் இப்ப பீகார்ல இருக்கு, இவருடைய ஆசிரமத்திலே மாத்திரம் குறையாத அள்ள அள்ள அந்த அன்னபானமானது, அன்னம் எப்படி வர்றதுன்னு தெரியல, அன்னதானம் பண்ணிண்டே இருக்கார். தன்னை தேடி எத்தனை மக்கள் வந்தாலும் அத்தனை மக்களுக்கும் அன்னதானம் பண்ணிண்டே இருக்கார். அப்போ இந்த ராஜாவுக்கு பொறாமை, அது எப்படி இவனுக்கு மாத்திரம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணிண்டே இருக்கானே, இது என்ன ஒரு இது, இவன் ஏதோ மந்திர சித்தி இவனுக்கு இருக்கா, இல்லை மாந்திரீகத்தினால இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றானா, அப்படி எப்படி இவன் அன்னதானத்தை பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க, அப்படியெல்லாம் பேசி இந்த ராஜா என்ன பண்ணினான்னு கேட்டா, அந்த ரகசூபகத்தை அழிச்சுண்டு அரண்மனைக்கு வான்னு சொன்னானா. ரகசூபகத்தை அழிச்சுண்டு அரண்மனைக்கு வான். தூதர்கள் போய் அந்த அவர்கிட்ட சொல்றா, நீங்க ராஜா உங்களை கூப்பிடுறா, உடனே நீங்க அரண்மனைக்கு வாங்க. அவர் சொன்னார், நான் வர வேண்டிய அவசியம் கிடையாது, என்ன ராஜாவுக்கு வேணும்னா என்ன தேடி பார்க்கட்டும், நான் எதற்கு அவனை போய் தேடி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறான். ராஜாவுக்கு உடனே கோபம். என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க, எந்த காரணமுமே இல்லாம அவனை சிறையில் அடைச்சுட்டான். எந்த விதமான காரணமுமே இல்லாம தேவியின் பக்தனை சிறையில் அடைச்சு விட்டான். அப்போ நீ பெரிய காமாக்கியா பக்தன்னு சொல்றாளே, உன்னால முடிஞ்சதுன்னா காமாக்கியாவை இங்க வரவழைக்க முடியுமா? நான் கூட தான் காமாக்கியாவை உபாசனை பண்றேன், அந்த ராஜாவும் காமாக்கியா பக்தன்.
நான் கூட தான் காமாக்கியாவை உபாசிக்கிறேன், எனக்கு வராத அம்பாள் உனக்கு வராளா? அதுதான் அஜ்ஞானம் அப்படிங்கிறது. என்ன அம்பாள் யாருக்கு அனுகிரகம் பண்ணுவா? தூய்மையான பக்தி இருக்கிறவாளுக்கு, அவ எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தி பண்றவாளுக்கு ஓடி வந்து அனுகிரகிக்கக்கூடிய மூர்த்தி அவ. அப்போ நான் கூட தான் உபாசிக்கிறேன், உன்னால முடிஞ்சா காமாக்கியாவை இங்க வரவழைக்க முடியுமா? எனக்கு கூட தான் இத்தனை காலம் அம்பாள் அனுகிரகம் பண்ணல, உனக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ணுவாளான்னு எல்லாம் ஏளன பேச்சு பேசி சிறையில் அடைச்சு வேணும்னு அவனை கொடுமைப்படுத்தலாம். இவன் எப்படி இவன் புகழ் இனிமே எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகிறது, அவருக்கு ரொம்ப துக்கம் தாங்கல. ராஜா கிட்ட சொல்றார், அம்பிகை இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தானா தாங்குமா? நிஜரூபத்தோட கூட தேவி பிரவேசிக்க முடியுமா? அவள் வாஸ்தவமான வடிவத்தோட இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தானா அவள் சாநித்தியத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையும் சக்தியும் நமக்கு உண்டா? அதனால இந்த துர்எண்ணத்தை விடுன்னு ராஜாவை கேட்கறா. அதெல்லாம் முடியாது, நீ தான் உண்மையாவே சொல்றியே, நீ காமாக்கியாவை வரவழைச்சா உனக்கு உயிர் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ அந்த அம்பிகையானவள் இங்க வரலன்னா இந்த க்ஷணமே உன் உயிரை நான் பறிச்சுடுறேன், உனக்கு காலக்கெடு விதிக்கிறேன், இத்தனை காலத்துக்குள்ள காமாக்கியா தேவி இங்க வரணும் அப்படின்னு சொல்றா. அப்போ என்ன ஆகிறது, இவருக்கு ஒரு அந்த ரகசூபகத்தை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாக்க, மனசிலே துக்கத்தோட, அம்மா உன்னை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமத்தான் நான் இருக்கேன், உன்னை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. இந்த ராஜா இப்படி என்னை சித்திரவதை பண்ணி என்னை கொல்வேன்னு சொல்றானே, அது உனக்கு சம்மதம் தானா? நான் உன்னை வழிபடக்கூடியதான எனக்கு இந்த கஷ்டமானது ஏற்படணுங்கிறது தான் விதியா? இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். நீ இந்த க்ஷேத்திரத்துக்கு வான்னு நான் உன்னை சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ இங்க வந்தேன்னா இந்த பூமி தாங்காதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால இது என்ன பண்ணணுமோ நீ பண்ணு, நீ என்ன பண்ணணுமோ, எனக்கு எப்படி அனுகிரகத்தை பண்ணணுமோ நீ பண்ணு அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்ட உடனேயே பூலோக மனுத்வீபம், அந்த காமரூப க்ஷேத்திரத்திலிருந்து சாட்சாத் பராசக்தி சிம்ம வாகனத்திலே தன் பக்தனுக்காக தானே புறப்பட்டாளாம். அம்பாள் என்ன பண்ணினான்னா, அதுதான் கருணாகரி. அவள் கோட்டிக்கணக்கான பிரம்மாக்களும் விஷ்ணுக்களும் ருத்ரர்களும் அவளை நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கா. சிம்ம வாகனத்திலிருந்து என்ன பண்ணினான்னு கேட்டா, ஏறி என்ன பண்ணினாலா, புறப்பட்டாளா. புறப்பட்டு முதல் நாள் அன்னைக்கு ராத்திரி ரெஸ்ட் எடுத்திருந்த க்ஷேத்திரம் காளிகட்டம். அந்த க்ஷேத்திரத்திலே தட்சிண காளிகாங்கிற ரூபத்தை தாங்கிண்டு அங்க அம்பாள் ரெஸ்ட் எடுத்துண்டா. சிம்ம வாகனத்துல புறப்பட்டு போய் முதல்ல எங்க ரெஸ்ட் எடுத்துண்டான்னு கேட்டா, காளிகட்டத்திலே போய் பகவதி தங்கினாள். அந்த க்ஷேத்திரம் தட்சிண காளிகா பீட்டமா விளங்குறது. காளிகட்டத்திலிருந்து என்ன பண்ணினாலும் அன்னவாகனத்திலே புறப்பட்டு போனாலாம். அன்னவாகனத்திலே புறப்பட்டு தேவி எந்த க்ஷேத்திரத்துக்கு போனா அப்படின்னு கேட்டாக்க, பாட்னா, பீகாரிலே விளங்கக்கூடிய பாட்டனேஸ்வரி அப்படின்னு பேர், அம்பாள் பேரு. அந்த பாட்டனேஸ்வரிங்கிற நாமத்தில தான் பாட்னான் வந்தது. அங்க 2 சந்நிதி உண்டு, ரெண்டுமே சக்தி பீட்டம். படி பாட்டன், சோட்டி பாட்டன். படி பாட்டன் லலிதா மகா திரிபுர சுந்தரி, சோட்டி பாட்டன் பாலா திரிபுர சுந்தரி. 2 சந்நிதியானது அந்த க்ஷேத்திரத்திலே உண்டு. பாட்டனேஸ்வரிங்கிற நாமத்தில் அந்த க்ஷேத்திரத்திலே லலிதா பரமேஸ்வரியா எழுந்தருளினா. அதுக்கப்புறம் என்ன பண்ணினான்னு கேட்டா, அங்கிருந்து நேரா பாட்டனேஸ்வரி க்ஷேத்திரத்திலிருந்து கஜவாகனத்திலே, யானை வாகனத்திலே ஏறிக்கொண்டு பராசக்தி என்ன பண்ணினாலா, பக்கத்தில் அமி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், இப்போ வழங்குற பேர் அது. அந்த க்ஷேத்திரத்திற்கு போய் அம்பிகா பவானி அப்படிங்கிற நாமத்தோட அம்பாள் எழுந்தருளினா. அமி க்ஷேத்திரத்திலே அம்பிகா பவானி அப்படின்னு பேர். அங்கிருந்து குதிரை வாகனத்துல ஏறிண்டு, எத்தனை வாகனத்தை மாத்திட்டு போற, அந்த வாகனங்களுக்கெல்லாம் டயர்டா இருக்குமோ என்னமோ. முதல்ல சிம்ம வாகனம், அடுத்தது அன்னபக்ஷி வாகனம், அடுத்தது கஜ வாகனம், அதன் பிறகு குதிரை வாகனத்துல ஏறிண்டு என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க, ஹத்வா அப்படிங்கிறதான நகரத்திற்கு போய் அங்கே துர்கா பவானி அப்படிங்கிற நாமத்தோட எழுந்தருளினா. கடைசியா என்ன பண்ணான்னு கேட்டா, சிம்ஹத்திலே பூட்டின ரதத்திலே ஏறி கொண்டவளாக லலிதா பரமேஸ்வரியாக சாட்சாத் காமாக்கியாவா பராசக்தியானவள் தாவே அப்படின்னு பேரு. அந்த தாவே நகரத்திலே ஸ்வயம் லலிதா பரமேஸ்வரியா சிம்மவாகனம், சிம்ஹம் பூட்டின ரதம், சிம்மம் பூட்டின ரதத்துல ஏறிண்டு கையில வாளோட கூட்ட அந்த பரதேவதையானவள் அந்த அரண்மனைக்கு போய் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த அரண்மனைக்கு போய் ராஜாவினுடைய தலையை ஓங்கி வெட்டினாளாம், சிரச்சேதம் பண்ணினானா. எந்த பரதேவதையினுடைய பக்தனை இத்தனை கஷ்டப்படுத்தினானோ, அதான் டாம்பீகமா பண்ணக்கூடியதான யஜ்ஞத்திற்கும் பூஜைக்கும் அம்பிகை செவி சாய்க்கிறது கிடையாது. ஆத்மார்த்தமா பண்ணக்கூடியதான பூஜைக்குத்தான் தேவி செவி சாய்க்கிறார். அப்போ தன் சிரஸின், தன் கையிலே விளங்கக்கூடிய வாழால் அவன் சிரஸினை வெட்டிட்டு அந்த க்ஷணமே பகவதி அந்தர்தானம் ஆயிட்டா. அவள் மறைஞ்சு போன இடத்திலே இன்னைக்கு ஒரு கோவில் உண்டு, தாவே பவானி அப்படின்னு பேரு. அந்த நகரமே இடிஞ்சு போச்சு
ஆயிற்று. அதன் பிறகு இந்த ரகசூபக தம்பாள் பாதத்திலே விழுந்து, அம்பிகே நீ கோபம் கொள்ளலாமா? நீ கோபம் கொண்டா லோகமானது தாங்குமா? பரமேஸ்வரி அந்த காரணத்தினாலே சாந்த ரூபத்தோட விளங்கி அனுகிரகத்தை பண்ணணுமா அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ள, மறுபடி சாத்வீக மூர்த்தியாக திரிபுர சுந்தரியா அவருக்கு தரிசனம் கொடுத்து, நீ கவலைப்படாதே, என் கிருபா கட்டாட்சம் எப்போதும் உனக்கு உண்டு, இந்த நகரத்தை மறுபடி நிர்மாணிக்கும்படியாக செய்கிறேன், இந்த க்ஷேத்திரத்திலே உன் ஆசிரமமும் எழுந்தருளட்டும், என்ன தரிசனம் பண்ணிட்டு உன் ஆசிரமத்திற்கு வந்து உன்னை தரிசனம் பண்ணினா மட்டும்தான் நான் யார் என்னை தரிசிக்கிறாளோ அவளுக்கு பூர்ணமான பலனை கொடுப்பேன் அப்படின்னு. அப்படி தரிசனம் பண்ணிட்டு காமாக்கியாவில இருந்து தாவே க்ஷேத்திரத்திற்கு தன் பக்தனுக்காக அந்த கருணாமயி கருணாமூர்த்தி புறப்பட்டு போனாள் அப்படின்னு சொன்னா, அந்த பரமேஸ்வரியை தவிர ஒரு கருணாமயி கருணாமூர்த்தி கருணை கடல் இந்த லோகத்தில் இருக்க முடியுமா? அப்படி காளி கட்டத்திலே தட்சிண காளிகாவா இருக்கா. அதே மாதிரி பாட்டனேஸ்வரி பாட்டனாவிலே படி பாட்டனா சோட்டி பாட்டனா லலிதா மகா திரிபுர சுந்தரியா பாலா திரிபுர சுந்தரியா இருக்கா. அதன் பிறகு என்ன பண்ணினானா, அம்பிகையானவள் கஜவாகனத்திலே போனால் அல்லவா, கஜவாகனத்திலே அமீ க்ஷேத்திரத்திலே சம்பத்கரி அப்படிங்கிற நாமத்தோட இருக்கா. அது மாதிரி ஹத்வா க்ஷேத்திரத்திலே அஸ்வாரூடாங்கிற நாமத்தோட பராசக்தி இருக்கா. இந்த க்ஷேத்திரங்களை எல்லாம் ஒன்னா பார்க்கணும். காமாக்கியா காளி கட்டத்திலே காளி, பாட்டனாவிலே பாட்டனேஸ்வரி, அமீயிலே பவானி, அதன் ஹத்வா பவானி, தாவே பவானியோட யாத்திரையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. இன்னொரு சமயத்திலே பரதேவத்தை அந்த யாத்திரையை ரகசூபகத்துக்காக சாட்சாத் அம்பாள் எந்த வழியில வந்தாளோ அந்த வழியிலே நாமளும் தரிசனம் பண்ணறதுக்கு அந்த காமாக்கியா தேவி லலிதா மகா திரிபுர சுந்தரி பகவதி ஜெயந்தி நமக்கு அனுகிரகத்தை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். பரதேவதையனுடைய கிருபா கட்டாட்சம் எல்லோருக்கும் எப்போதும் பூர்ணமா இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் சம்பத்துகளையும் சௌபாகியத்தையும் ஞானத்தையும் யாருக்கும் கிடைக்காத அவளுடைய பாதாரவிந்தமான மோட்சத்தையும் அந்த பராசக்தி எல்லோருக்கும் பிரசாதிப்பிக்கட்டும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.